ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 20. இதுவும் 2001 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். பாருங்க, கொஸ்டின் பாருங்களா. 1/3 + 2/2 + 1/2. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுற ஆர்டர் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே போகணும். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை மட்டும் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் மட்டும் நான் ஃபாலோ பண்ணிடணும். கீழே இருந்து மேலே போகணும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஈஸியான சம்மு தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 2 + 1/2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து காமன் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். பொது வகுத்தி என்னவா போடணும், 2 பொது வகுத்தியாக போட்டுக்கோங்க. 2 2யும் அப்படியே பெருக்கிக்கோங்க. 2 2 4 4 மேலே என்ன இருக்குது, சிம்பிள் கூட்டல் இருக்குங்களா, கூட்டல். அப்புறம் மீதி 1 இருக்குங்களா, அது 1. ஸோ 4யும் 1யும் கூட்டினா 5, 5/2. சரிங்களா? அதை தான் இங்கே போட்டிருக்கேன். இதை மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன், இதை அங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது இதை பொது வகுத்தியாக மாற்றணும். 2 × 2 4, 4யும் 1யும் கூட்டினா 5. கீழே என்ன இருக்குது, 2 இருக்குது, 5/2. சரிங்களா? இதை மட்டும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 5/2 கிடைக்கும். சரிங்களா? அதே போல் நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணணும். எப்படின்னா, இந்த மாதிரி டபுள் ஃப்ராக்ஷன் மேலே ஒரு நம்பரு டிவைடு, அப்புறம் கீழே ஒரு பின்ன எண்கள் அப்படி கொடுத்தா என்ன பண்ணணும், மேலே தொகுதியில் சரிங்களா அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கணும். கீழே இருக்கிற பின்னை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், தலைகீழாக போட்டுக்கணும். அந்த டிவைடு வந்து போயிடும், பெருக்கல்ல வந்துடும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வகுத்தில் எடுத்துகிட்டு பெருக்கலாக போட்டுக்கணும். இந்த நம்பர் என்ன பண்ணணும், அப்படி தலைகீழாக எழுதிக்கணும். 5/2 இருக்குங்களா, அதே மாதிரி 2/5 எழுதிக்கணும். சரிங்களா? அதாவது வகுத்தல் கேன்சல் ஆகிடும், பெருக்கல் குறி வந்துடும். மேலே இருக்கிற 2 அப்படியே போட்டுக்கணும். கீழே இருக்கிற பின்னத்தை என்ன பண்ணணும், தலைகீழாக போட்டுக்கணும். 5/2 இருக்குது, 2/5 எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், 2 2/5 சொன்னோன்னா, இப்போது இந்த 2 2 என்ன பண்ணணும், பெருக்குனா என்ன ஆகும், 4 வருங்களா, இந்த 4, இந்த 5 கீழே இருக்குங்களா, அந்த 5. சரிங்களா? அப்போது கடைசி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 4/5. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக சுருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது 4/5. அதே போல் இதையும் நம்ம சுருக்கணும். சரிங்களா? அதே போல் 3 + 4/5. இங்கே பகுதியில் 3 அதாவது தொகுதியில் 3 இருக்குது, பகுதியில் வந்து ஒன்றுமே இல்லை. ஒன்று இல்லைனாலும் 1 தான் அர்த்தம். சரிங்களா? இதான் பின்னத்தோட ஒரு நம்பரோட ரூலு. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் பொதுவாக மாற்றினோம்னா, இது பெரிய நம்பர்னா இருக்குது, 5 இருக்குங்களா, அப்போ 3 5ஆல் பெருக்கணும். 3 5ஆல் பெருக்குனா 15 கிடைக்கும். மேலே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, 4 இருக்குது, +4. பொதுவாக என்ன போட்டுக்கணும், 5 கீழே போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னா 5 தான் பொது வகுத்தியாக மாற்றுறோம். 5 பொது வகுத்தியாக மாற்றிட்டு இந்த 5 3ஆல் பெருக்கிறோம். 3 5 15. மேலே என்ன இருக்குது, 4 இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ 15 + 4 19. 19/5 கீழே 5 இருக்குங்களா, /5 19/5 வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சுருக்கணும்னா 19/5 வரும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்பர் இங்கேயும் இருக்குங்களா, இப்போ இங்கேயும் இருக்குது. என்ன பண்ணணும், மேலே தொகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 இந்த பின்ன நம்பர் மட்டும் என்ன பண்ணணும், தலைகீழாக எழுதிக்கணும். 5/19. சரிங்களா? இந்த 1 × 5/19னா நமக்கு ஆன்சர்னா 5/19 தான் வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன நம்மளுக்கு வரும், கடைசியாக 5/19. ஏன்னா மேலே 1 தான் இருக்குது. ஸோ 1 எந்த நம்பரால் பெருக்கினாலும் அதே நம்பர் தான். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 5/19. ஏன்னா அங்கே வந்து டபுள் ஃப்ராக்ஷன் இருக்குது, அதனால் இந்த 19/5னா தலைகீழாக மாறிடும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது, 5/19. கொஸ்டின் நம்பர் 20க்கான ஆன்சர். இதை சுருக்கணும்னா 5/19. ஸோ இது வந்து நம்ம அந்த புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணிங்க. கீழே இருந்து தான் மேலே சால்வ் பண்ணணும். அதே போல் இந்த பின்னத்தெல்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணணும். சரிங்களா? பொறுமையாக பார்த்து பொது வகுத்தினாவோ கீழே காமனாக போட்டுட்டு மேலே வந்து
கூட்டணுமா இல்லை கழிக்கணுமான்னு கரெக்டாக பார்த்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஈஸியான சம்மு தான். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு சில சம்மெலாம் சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த மாதிரி சிமிலரான மாடல் சம் வந்து சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு வேகமாக வந்துடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் நம்பர் 20க்கு 5/19 ஆன்சர். சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.